ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இது ரீடிங் கிடையாது. ஓகே, ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹீல் பண்ண போகிறேன் வித் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நான் சம் அஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது இந்த தடவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்டார்ட் பண்ணேன். என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, உப்பு. அதாவது உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பிளாக்கேஜஸ் விலகி போகணும். நீங்கள் எதில் இருக்கீங்களோ, எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதற்குரிய ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கும்ல, அது விலகி போகிறதுக்கு தான் இந்த ஹீலிங்கான மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் தயார் நிலை கொண்டு வரணும், செல்ஃப் மோட்டிவேஷன் கொண்டு வரணும் அப்படின்ற உங்களுடைய மனது, உங்களுடைய சோல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு லெவல் அப்படின்றது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹீலிங் மெடிடேஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய சக்ஸஸ், அதாவது அபண்டன்ஸ் ஃப்ளோ அப்படின்றது கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். இந்த மெழுகுவர்த்தி எண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ இந்த ஹீலிங் செஷன் பார்க்குறவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேர், உங்களுடைய ராசி நட்சத்திரம், லக்னம், எந்த திசா புத்தி அப்படின்றது இங்கே அப்படின்றது தேவை கிடையாது. உங்களுடைய சோலில் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு அப்படின்றது எப்போவுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி உங்களுடைய எனர்ஜி பாசிட்டிவாக கொண்டு வர்றீங்களோ, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதற்குரிய ஒரு பதில் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ சில சமயம் நம்மளுக்கு தெரியாது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம், அந்த தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை ஒரு தக்க சமயத்தில் காப்பாற்றுது அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கள், நீங்கள், ஸோ உங்களுடைய செல்ஃப், ஓகே, ஸோ அது நம்பும் பொழுது தான் அந்த பிரபஞ்சத்துக்கு மேலே ஒரு ஈடுபாடு, உங்களுக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் எப்போ நம்புகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதற்குரிய மெடிடேஷன் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய மன இறுக்கம், மன கஷ்டம், கவலைகள் எதுவாக இருக்கட்டும், ஓகே, இனிமே விலகி போகும். சந்தோஷம் நிலவும். அந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வழிகள் பிறக்கும். உங்களுடைய பணப்பற்றாக்குறை, பொருளாதாரம் கஷ்டம் நீங்கி பன்மடங்கு வருமானமும் பொருளாதாரமும் பெருகும். உங்களுக்கு மேல் உங்களுக்கே உங்களுடைய சக்தியின் மேல் நம்பிக்கை, மதிப்பு பெருகப் போகுது இனிமே வரும் காலங்களில். ஓகே, ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய பண பற்றாக்குறை நீங்கி நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு பன்மடங்கு பெருகப் போகுதுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்த்தி, உங்களுடைய வேல்யூ நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ அந்த டைம் வந்திருக்கு. உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க உங்கள் லைஃப்பில். இனிமேல் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள், நல்ல வழிகள், நல்ல மனிதர்களுடைய ஒரு அரவணைப்பு அப்படின்னு சொல்லலாம், ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் அருள்
சுபிட்சம், சந்தோஷம் பார்க்க போகிறீங்க. ஸோ பணம் என்பது பல வகைகளில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, நீங்களும் அதற்குரிய ஒரு தகுதியை வளர்த்துக்க போகிறீங்க. ஓகே, ஸோ வேலை தேடுபவர்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கேற்ற ஒரு வேலை, படிப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவி சண்டை, கசப்பான அனுபவங்கள், கோபம் குறைந்து மீண்டும் சேர்ந்து வாழ பரிபூரணமான வாழ்த்துக்கள். சொத்து தகராறு, பங்காளி சண்டை, அண்ணன் தம்பிக்குள் பகை விலகி சந்தோஷமான ஒரு சூழல்கள் உங்கள் வீட்டில் நிலவட்டும். தீராத நோய், மனக்கஷ்டம், உடல் வலி எல்லாமே விலகி சுத்தமான ஆரோக்கியமான உடல்நிலை உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்கட்டும். குழந்தை இல்லாதவருக்கு, குழந்தை இல்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு அதிர்ஷ்டமான அழகான குழந்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்கட்டும். அப்ராட் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலை விஷயமாக பிரிந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்கள் போய் தனிமை விலகி சேர போகிறீங்க. சொல்கிற பேச்சு கேட்காத பசங்க, வம்பு பண்ணுற பசங்க, பெற்றோருடைய பேச்சு கேட்காம இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் இனிமேல் உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற உங்களை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பெற்றோருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க. உங்களுக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த அனைத்து ஒரு கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து எலாபரேட் ஆகும். உங்களுடைய தொழில் வந்து ஒரு பெருசாக புகழ், ஃபேமஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், நீங்கள் பண்ணுற தொழில் சின்னதாகவோ பெருசாகவோ எது வேணாலும் இருக்கலாம். அந்த தொழில் பன்மடங்கு வளர்ச்சிகள் பெருகும். உங்களுடைய சக்ராஸ் பிளாக்கேஜஸ் விலகி போகட்டும், எதுவாக இருக்கட்டும் விலகி போகட்டும். பயம், கன்ஃப்யூஷன் எல்லாமே விலகி போகட்டும். உங்களுடைய ஆரா இனிமேல் சைன் ஆக போகுது. உங்களுடைய ஆராவில் வந்து அது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய ஃபேஸ் க்ளோவாக போகுது. சிலருக்கு கண்ணில் வந்து எரிச்சல், பஃபினஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹீலிங் மூலியமாக கிளியர் ஆயிருங்க. கண்ணில் இருக்கிற எரிச்சல் சரி, உங்களுக்கு வந்து அந்த கண் வந்து குளிர்ச்சி தரும். காதில் எரிச்சல் சத்தம், காதில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹீலிங் மூலியமாக காதில் இருக்கிற உங்களுக்கு வந்து அந்த சத்தமாக இருக்கட்டும், அந்த கஷ்டமாக இருக்கட்டும், அந்த வலியாக இருக்கட்டும் குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் மகன் மகள் உங்களுக்கு
நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பேக்ரவுண்டு. ஓகே, நீங்கள் நினச்சதை விட நல்ல இடத்துல வந்து அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய மனம் இறகு போல அது லேசாகட்டும். அது எப்படி இருக்கும் அந்த இறகு, எவ்வளோ வெயிட்டே இருக்காதுல்ல, அந்த அளவுக்கு வந்து உங்கள் மனம் இருக்கட்டும். பாரம் குறையட்டும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த ஹீலிங் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன். ஓகே, நீங்கள் பண்ணுறனால உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சக்தி, உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகட்டும் இனிமே இருந்து உங்களுக்கு. ஸோ தேவையில்லாத மனக்குறைகள், தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியே போடுங்க. உங்கள் லைஃப்க்கு வந்து என்ன வேணுமோ, என்ன தேவையோ, இது உங்களுக்கு வந்து ஒரு உங்களை சார்ந்து இருக்குதோ, எது மேலே நீங்கள் வந்து ஒரு சார்ந்து இருக்கீங்களோ, ஓகே, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. அதில் வந்து நாட்டம் வந்து அதிகரிக்கட்டும். அதற்குரிய ஒரு பலன்கள், அதற்குரிய வழிகள் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணட்டும். அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு தக்க ஒரு சூழல்கள், தக்க ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம், அந்த நபர்கள் மூலயமா அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கட்டும். நெகட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை நெருங்க விடாமல் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கட்டும். உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள், யாராலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சுத்தமான காற்றை சுவாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு டீப் பிரெத் அப்படின்றது வந்து டேக், இன்ஹேல் டேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸேல் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணுங்கள். ஓகே, ஸோ முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச டிவோஷ்னல் சாங், டிவோஷ்னல் மியூசிக், ஏதாவது ஒரு பிடிச்ச கடவுள் அப்படின்றது இருக்கும்ல, கண்டிப்பாக இருப்பான். ஸோ அவங்களுடைய ஒரு ஆடியோ மியூசிக் கேளுங்க. மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. ப்ரெசண்ட்டில் இருங்க. ஃப்யூச்சரும் வேணாம், பாஸ்ட்டும் வேணாம். அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து என்ன இருக்கோ அதை வந்து சந்தோஷமாக இது பண்ணுங்கள். பாஸ்டில் நடந்த கசப்புகள், உங்களுடைய வலிகள், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அக்செப்டன்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வாங்க உங்கள் லைஃப்பில். இனிமேல் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு புது விதமான ஒரு ஒரு பிகின், ஸ்டார்ட் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஸோ லோன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, கடன் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஹீலிங் மூலியமாக உங்களுக்கு, நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் விலகி போகட்டும். நீங்கள் நினச்ச இடத்துல இருந்து மணியாக இருக்கட்டும். உங்களுடைய கடன் சுமைகள் குறையட்டும். நகை அடமானம் வைத்திருக்கீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய ஒரு வழி, அது எடுக்கிறதுக்கு ஒரு வழி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கும், இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்திலும் உங்களுடைய இருள் நீங்கி பிரகாசம் மட்டுமே இருக்கட்டும்.
உங்களை புரிஞ்சிக்காதவங்க பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ ட்ரூ லவ் எதுவோ, ட்ரூ ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய லவ் புரிஞ்சு தேடி வருவாங்க. இதுக்காகவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றது பாருங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த கடவுள், அந்த யூனிவர்ஸ் எல்லா விதமான ஒரு ஸ்ட்ராங்னஸ், உங்களுடைய மன வலிமை, மன தைரியம், கரேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சிச்சுவேஷன் நீங்கள் கொண்டு வாங்க. அது மற்றவங்கக்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கணும். தேவையில்லாத பயம். ஓகே. என்ன தடை வந்தாலும் யாருமே வந்து எதுவுமே வந்து தடை இல்லாமலோ இல்லை வந்து அதற்குரிய சொல்லுவாங்க, 4 பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது. நீங்கள் சொந்தமாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் யாரை நம்பணும்? உங்களை, யூனிவர்ஸை நம்பினா போதும். உங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு சோல் இருந்தால் போதும் உங்களை. ஓகே. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்கலாம். யாரோட ஒப்பீனியனுக்காகவும் யாரோட பெர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சரின்னு தோணுதா, உங்கள் சோல்கிட்ட கேட்டுக்கோங்க. சரின்னு தோணுதா பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆகும்னு தோணுதா பண்ணுங்கள். டைம் எடுக்கலாம், டைம் விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நீங்கள் ஒரு மூலதனமாக எடுத்துக்கணும். கஷ்டம் இல்லாமல் யாருமே முன்னுக்கு வரமாட்டாங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அதுக்குரிய ஒரு சிலருக்கு ஈஸியாக கிடைக்கலாம். அதுக்குரிய ஒரு கர்மா, ஒரு நல்ல பூர்வ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, புண்ணிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழலையும் ஒரு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இனிமேல் உங்களுக்கு நல்ல விதமான சூழல்கள் பெருகட்டும். உங்களுடைய சோல் பன்மடங்கு பலம் பெறணும். டெய்லி சூரிய பகவானை கும்பிடுங்க. உங்களுடைய மூதாதையருக்கு வந்து தட் மீன்ஸ் திதிகள் எல்லாம் கொடுக்கல, அது வந்து பண்ணுறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்ச காகத்துக்கு டெய்லி கிஸ்மிஸ் பழம் வைக்கலாம். சிலருக்கு வந்து ராகு கேது, இது வந்து கல்யாணத்தில் லேட் ஆகுது, டிலே ஆகுது, ப்ராப்ளம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, இல்லை வந்து ஒரு பிளேஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு திருகாலஸ்ரீ போயிட்டு வரலாம். நீங்கள் நாகலிங்கப்பூ அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பூக்கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நாகம் மாதிரியே இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். இல்லை முடியலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில், அந்த நாகலிங்கப்பூ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு நாகம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பூ வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்தது. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சிவன் கோயிலில் போய் கும்பிடுங்க, கொடுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய எதுவாக இருக்கட்டும், அந்த சாபமாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த மேன்மைகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். ஸோ
குலதெய்வம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஏன் இந்த குலதெய்வத்தில் வந்து உங்களுக்கு டைமிங் ஒரு சிலருக்கு வந்து அது கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த பூஜைகள் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க முன்னோர்கள் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க. உங்கள் குலதெய்வம் யார்? ஸோ அவங்கள வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த அந்த விசேஷம் பண்ணுறீங்க. பூஜைகள் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்ற உங்கள் குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ கும்பிடுங்க. ஏன்னா மூதாதையர்கள் வந்து ஏன் இந்த ராகு அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கரெக்டாக அந்த கவனிக்கலை, இல்லை சில விஷயங்கள் அது வந்து ஜாதகம் பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஸோ அது கண்டினியூவாக பண்ணுங்கள், விடாமல் பண்ணுங்கள். பூஜைகள் எதுவாக இருக்கட்டும், குலதெய்வ பூஜையாக இருக்கட்டும், விடாமல் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லாபம் வந்து பெருகட்டும். அதே மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட், அதே மாதிரி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, டிலே ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து இந்த ஹீலிங் செக்ஷன் மூலயமா உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோயில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து எந்த கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதற்குரிய ஒரு டே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அதற்குரிய ஒரு கடவுள் சூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே. இந்த ஹீலிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.